ஹாய் வெல்கம் டு நியூ டின். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் தான். ஓகேங்களா? ஸோ என்னோட டெஸ்ட் பேச்சாக இருந்தாலும் சரி, என் டெஸ்ட் பேச்சில் இல்லைனாலும் சரி, ஓகே, நான் காமனாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் எப்படி படிக்கிறது தான். நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டே இலக்கணத்தை எப்படி இலக்கணத்துக்கான வேர் டு ஸ்டடி. இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இலக்கணத்துக்கான வேர் டு ஸ்டடி கொடுங்க சார். இலக்கணம் எல்லாருக்கிட்டையுமே கேட்குற கேள்வி அதே தான் இருக்குது. இலக்கணத்துக்கு வேர் டு ஸ்டடி யாராலுமே கொடுக்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இலக்கணத்துக்கு வேர் டு ஸ்டடி யாராலுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட சிலபஸில் இருக்கிற இலக்கணம். ஓகேங்களா? நம்மளோட சிலபஸில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன? பொருத்தமான நூலாசிரியரை தேர்ந்தெடுக்க, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் அப்புறம் தொடர்பால் அறியப்படும் நபர்கள் யார், சான்றோர்கள் யார், ஓகேங்களா, யாருடைய கூற்று, மேற்கோள் தருக. ஸோ இதெல்லாம் இருக்குது நம்மளோட இலக்கணத்தோட பகுதி சிலபஸாக இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? எதிர்ச்சொல் தருக, பிரித்து எழுதுக. எதிர்ச்சொல் தருக போயிட்டு நான் ஒவ்வொரு இதுலையும் நான் சிலபஸ் வேர் டு ஸ்டடி கொடுக்க முடியுமா? 6வது 10வது வரை எந்த பாடல்கள் நம்ம படிக்கணுமோ, சிலபஸ் ரிலேட்டடாக செய்யுள் படிக்கிறோம், அதே மாதிரி உரைநடை படிக்கிறோம். ஸோ எந்தெந்த பாடல்கள் படிக்கிறோமோ அந்த பாடத்தில் சொற்பொருள் தருக அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த சொற்பொருளை படிக்கணும். எதிர்ச்சொல் தருகன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இலக்கண குறிப்பு தருக, பகுபத உறுப்பினர் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த பாடல்கள் படிக்கும் போதே, அதாவது செய்யுள் படிக்கும் போதே நான் அதையும் கூட சேர்த்து படிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு நூல் இப்போ 17 கீழ்கணக்குன்ற செய்யுள் கண்டென்ட் நான் படிக்கும்போது 17 நூல் கணக்கு, 17 கீழ்கணக்கு, 18 நூலையும் யார் எழுதுனா அதுதான் நூலாசிரியர். திருக்குறளிலிருந்து திருவள்ளுவர், நாலடியார், சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை, விளம்பினாகனார், திரிகடுகம், நல்லாதனான்னு சொல்லி 18 நூலுக்கு நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். அதே மாதிரி 17 மேற்கணக்கு, 8 தொகை. ஓகேங்களா? 8 தொகை 10 பாட்டு. அதில் இந்தந்த பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடலை குறித்து இந்த பாடலை பாடியவர் யாரு, நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட் படிக்க போகிறோம். 10 யாரு, பரிபாடல் யாரு, நம்ம புக்கில் கொடுத்துருக்க அந்த பாடல்கள் யார் பாடியிருக்கா, ஸோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். நம்ம புக்கில் இருக்கிற தமிழ் வீடு தூது, முத்தொள்ளாயிரம், முக்கூடப்பள்ளி, இதெல்லாம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. ஸோ மற்ற நூல்கள் இருக்கும் இல்லையா? கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், நீதிநெறி விளக்கம் குமரகுருபர், கந்தர் கலிவெண்பா குமரகுருபர். ஸோ இதுதான் நூலாசிரியர். இதுக்கு போய் நான் வேர் டு ஸ்டடி கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? நம்ம செய்யுள் படிக்கும் போதோ இல்லை உரைநடை படிக்கும் போதோ, பாரதியார் படிப்பேன். பாரதியார் படிக்கும்போது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேங்களா? பாரதியாரின் முதல் உரைநடை நூல் என்ன, தமிழில் அமைந்த முதல் உரைநடை நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞானரதம், ஒரு சந்திரிகையின் கதை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாரதிதாசன் அழகின் சிறப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. ஸோ இதெல்லாம் தனியாக படிக்கிற விஷயமே கிடையாது. நம்ம புக்கில் படிக்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு படிப்போம். அப்போ நூல் குறிப்பு படிக்கும்போது அந்த நூலை பற்றி டேட்டா கொடுப்பான். ஆசிரியர் குறிப்பு படிக்கும்போது அந்த ஆசிரியர் பிற நூல்கள் எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அதை அதில் கொடுத்துருக்க போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ சிலபஸில் அந்த மோஸ்ட் ஆஃப் நான் உங்களுக்கு சிலபஸை சைடில் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா? பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க நூலாசிரியர். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கும்? செய்யலும் உரைநடை படிக்கும்போது படிச்சுட்டு வர கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் சிலபஸ் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் புரியும். சரிங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ சிலபஸில் இருக்கிற இலக்கணம் மட்டும் படித்தா போதுமா? அப்போ புக்கில் நிறைய இலக்கணம் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் படிக்க தேவையா? இப்போ இந்த கேள்வி வரக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி புக்கில் நீங்கள் படிச்சிருக்கணும்ல. புக்கே ஒரு முறை படிச்சிருப்பீங்களா? எப்படி நான் என்ன சொல்லிட்டேன், தமிழுக்கு மட்டும் புக்கு ஒரு முறை படிச்சிருங்க, புக் வைஸாக ஒரு முறை படிச்சிருங்க, அடுத்து சிலபஸ் வைஸாக படிங்க. இந்த சமயம் இருக்கிறது 2 மாதம், இன்னும் 2.5 மாதம் தான் இருக்குது. இந்த சமயத்தில் சிலபஸ் வைஸாக முடிக்கிறதுக்கே டைம் பத்தாது. நீங்கள் புக் வைஸாக படிச்சுட்டு மீண்டும் சிலபஸ் வைஸாக படிக்க டைம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, நான் படிக்கல, அது உங்கள் தப்பு தான். ஓகே, அப்படி டைம்னா நான் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேணும்னா புக்கு ஒரு முறை புக்கை முடிச்சாலே நான் புக்கில் என்ன இருக்குது, செய்யுள் இருக்குது, உரைநடை இருக்கு, துணைப்பாடம் இருக்கு, விரிவானம் இருக்கு, எக்ஸ்ட்ரா இலக்கணம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதானே உண்டு. அதை ஓரளவாச்சும் படிச்சுட்டு வந்துருங்க. புக்கில் இருக்கிற இலக்கணத்தை ஓரளவு பார்த்துங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க? சிலபஸ்ல இருக்கிற இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருள்னா என்ன, ஓகேங்களா? என்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுங்க. எது வந்தா எது போடலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எது கேட்டிருக்கான்றதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இலக்கண குறிப்பறிதல் என்ன, பகுபத உறுப்பிலக்கணம் என்ன, நம்ம இலக்கண குறிப்பறிதல் பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சிருந்தா தான் இலக்கண குறிப்பு நம்மளால சரியா போட முடியும். ஓகேங்களா? அதை மாதிரி யூஸ் பண்ணிக்க. பகுபத உறுப்பிலக்கணம் எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாம படிச்சிருக்கோம். பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சாதான், தெரிஞ்சாதான். ஓகேங்களா? என்றது எதிர்மறை, எதிர்கால இடைநிலை, இல்ல எதிர்மறை இடைநிலை. ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சாதான் உரையாமை. அப்போ இது எதிர்மறையாவது. அப்போ மை விகுதி, மைனா தொழிற்பெயர். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட முடியும். உரையாமை, ஓகேங்களா, செல்லாமை, சொல்லாமை, இதெல்லாம் என்னது, எதிர்மறை தொழிற்பெயர். அதுக்கு என்ன தெரியணும், என்ற இடைச்சொல்லு, ஓகேங்களா, இடைநிலை சொல்றோம் இல்லையா? ஆனா என்ன அர்த்தம், எதிர்மறை இடைநிலைன்னு தெரிஞ்சிருக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். மையினா தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். விகுதி, இடைநிலை, சந்தி, இதெல்லாம் தெரிஞ்சாதானே இலக்கண குறிப்பு போட முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் கான்செப்ட். பகுபத உறுப்பினர் தெரிஞ்சா இலக்கண குறிப்பு ஈஸியா போடலாம். இல்லையா நம்ம மனப்பாடம் பண்ணி தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு நடத்திட்டேன். இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நடத்திட்டேன். நான் முக்கியமான கண்டென்ட் இதை பார்த்தாலே போதுன்ற அளவுக்கு நான் இலக்கணம் நடத்திட்டேன். ஓகேங்களா? நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது அந்த தொடர்பு நூலாசிரியர் பொறுத்துக்கு. அதுதான். இப்போ நான் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டை படிக்க போறேன். அந்த பாட்டில் இருக்கிற சொற்பொருளை படிக்க போறேன். ஓகேங்களா? அதோட ஆசிரியர் பத்தி படிக்க போறேன். அந்த ஆசிரியர் என்ன நூல் எக்ஸ்ட்ரா எழுதிருக்காங்கன்னு படிக்க போறேன். அவ்வளவுதான். இதுல எனக்கு என்னென்ன கவர் ஆகும், இலக்கண குறிப்பு கவர் ஆகும், சொற்பொருள் கவர் ஆகும், எதிர்ச்சொல் கவர் ஆகும், பிரித்தெழுதுக கவர் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் நூலாசிரியர் கவர் ஆகும், தொடர்பால் அறியப்படும் நபர் எது சொல்லிட்டு அது அறியப்படும், அடைமொழிகள் அறியப்படும். ஸோ எல்லா கண்டென்ட் இதுக்குள்ளே வந்தது. ஒரு செய்யுள்ள தெளிவா படிச்சாலே கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ள அடங்கிடுது. ஏன் இலக்கணத்துக்கு தனியா டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஓகேங்களா? ரிவிஷன் பண்றது ஒரு நாள் தான். ஆல்ரெடி செய்யுள்ள நல்லா படிச்சீங்கன்னா ரிவிஷன் ஈஸியா போட்டு போயிடலாமே. ஓகேங்களா? நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன், அது மாதிரி படிங்க. அதுக்கான நோட்ஸ் நான் குரூப்ல அனுப்புறேன். தயவு செய்து இலக்கணத்துல மார்க் எடுக்காதவங்க தமிழ்ல 90 மார்க் 95 மார்க் மேல எடுக்க முடியாது. நீங்க நினைக்கலாம்
தமிழில் வந்து நான் ஒரு 90 மார்க் எடுத்தாலே போதுன்றதெல்லாம் பத்தாது ஓகேங்களா. தமிழில் 95க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களால் டாப் ரேங்க் உள்ள போக முடியும். போட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. நான் படிக்கும்போது போட்டி அதிகமாச்சு. இப்போ அதை விட போட்டியில் அதிகமாக இருக்குது, வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா. ஜிகேக்கு நான் போகிறேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் தெரியுதுன்னா அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே ஈஸியான கொஸ்டின், அது எல்லாருமே ஈஸி தான். ஒரு கொஸ்டின் டஃப்னா அது எல்லாருமே கஷ்டம் தான் ஓகேங்களா. ஆனால் தமிழை பொறுத்தவரையும் இலக்கணத்தில் எவன் மார்க் எடுத்து முன்னாடி நிற்கிறானோ ஓகேங்களா, அவன் தான் டாப் ரேங்க்ல இருப்பான். அவனால தான் முன்னேறி போக முடியும் சரிங்களா. ஸோ தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, அதே சமயம் மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜிகேவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிலபஸ் வைஸ் படிங்க. இப்போ சிலபஸ் வைஸாக படிக்கிறது மட்டும்தான் பாக்கி ஓகேங்களா. நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் உட்காந்துருக்கீங்க, எனக்கு மார்க் வரலன்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க. மார்க் வரலனா பரவாயில்ல, எந்த தப்பை பண்ணலாம் அந்த தப்பை மட்டும் திருத்திக்கங்க ஓகேங்களா. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரையுமே டெஸ்ட் எழுதி தப்பு பண்ணுங்க. இன்னைக்கு பண்ற தப்ப அடுத்த டைம் பண்ணாதீங்க, தப்புகளை குறைச்சிக்கங்க ஓகேங்களா. போக போக தான் வரும். நீங்க வந்து இந்த டெஸ்ட்ல நான் 100க்கு 100 எடுக்கணும்னு நினைக்காதீங்க. 100க்கு 100 எடுத்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா நீ புதுசா எதுவுமே கத்துக்கல, தப்பு பண்ணா மட்டும் தான் உன்னால கத்துக்க முடியும். ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. நமக்கு மோட்டிவேஷன் நாம தான் ஓகேங்களா. தூக்கி போட்டு படிக்கிற வேலையை பாருங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒர்க் வந்தாலும் சரி, யார் எதை தூக்கி உன் தலையில போட்டாலும் சரி ஓகேங்களா. பாரதியார் மாதிரி அச்சமில்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு படிச்சுட்டே கிடங்க ஓகேங்களா. இருக்கிறது அவ்வளவுதான். இன்னும் 2 மாசம் 2.5 மாசம் தான் இருக்கு சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி போட்டேன். நிறைய பேர் கேட்கறதா தான் கமெண்ட்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது சார், எப்படி சொல்றது கேட்பீங்க. சயின்ஸ் எப்படி படிக்கிறதா கேட்பீங்க. ஆல்ரெடி எல்லாத்துமே வீடியோ போட்டேன், முடிஞ்சா அதை பாருங்க. இலக்கணத்துக்கு ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், எல்லாத்துக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. இலக்கணம் கிட்டத்தட்ட 35 கொஸ்டின் மேல இலக்கணம் வரும். அந்த இலக்கணத்தை சரியா பண்ணால்தான் தமிழ் உங்களால 95 மார்க் தாண்ட முடியும். தமிழ்ல 95 மார்க் போட்டாதான் உங்களால கட் ஆஃப் ரீச் பண்ணி நல்ல ரேங்க் எடுக்க முடியும் சரிங்களா. ஜிகே ஓகே. வேற என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழ் வந்து நம்மளுக்கு முடிய போகுது ஓகேங்களா. தமிழ் கண்டென்ட் வந்து முடிய போகுது. இன்னும் 2 டெஸ்ட்ல தமிழ் முடிஞ்சிடும், 3 டெஸ்ட்ல தமிழ் ஓவராலாக முடிஞ்சிடும். தமிழ் முடிஞ்ச பின்னாடி நான் ஜிகே டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ஜிகே டெஸ்ட்ல வந்து புதுசாக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நான் வந்து டெலிகிராமில் சொல்கிறேன், டெலிகிராமில் எப்படி ஜாயின் ஆகணும் ஜிகே டெஸ்ட்ல ஓகேங்களா. அதே 100 ரூபா தான் அமௌண்ட் இல்லை, அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு அந்த 100 ரூபா போகும், அதுக்காக தான் அந்த 100 ரூபா, மற்றபடி ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஓகே, அந்த அதில் எப்படி ஜாயின் ஆகணும்னு சொல்லி நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அது மூலியமாக ஜாயின் ஆகிக்கலாம். ஜிகே முடிஞ்ச அளவு நான் என்ன பண்ணுறேன்னா 2, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே பை லாங்குவேஜ்லேயே நான் எடுக்க பார்க்குறேன் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. தயவுசெய்து நல்லா படிங்க ஓகேங்களா. தேங்க்யூ, பை நியூ. ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் சிலபஸ், நம்ம கண்டென்ட்ல இருக்கிற சிலபஸே இதுதான் ஓகேங்களா. இலக்கணத்துக்கு என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஓகேங்களா. பொருத்துதல்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த பக்கம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேட்ச் பண்ண சொல்லிப்பாங்க. ஆப்ஷன் ஏக்கு என்ன 1 2 3 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து மேட்ச் பண்ண சொல்லிப்பாங்க. மோஸ்ட்லி இதுல என்ன கொடுப்பாங்க அப்படின்றதுனா சொற்பொருளை கொடுத்து இந்த சொற்பொருளுக்கு மீனிங் என்ன. இப்போ பொறைனா அதுக்கு பொறுமை ஓகேங்களா. அதே மாதிரி அழுக்காறு, பொறாமை ஓகேங்களா, வெகுளி, சினம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அப்படி இல்லையா நூலாசிரியர், இப்போ இங்க வந்து பாரதியார் கொடுத்துருப்பாங்க, நான் பாரதியார் கொடுத்துட்டு இந்த வந்து பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இருண்ட வீடு ஓகேங்களா, அழகின் சிரிப்புன்னு சொல்லி இதை கொடுத்துட்டு பாரதியாருக்கு என்ன நூல், பாரதிதாசனுக்கு என்ன நூல் ஓகேங்களா, கவிமணிக்கு என்ன நூல், நாமக்கல் கவிஞருக்கு என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் வந்து பொருத்துகளை கொடுப்பாங்க ஓகேங்களா. சோ கண்டென்ட் என்ன, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அப்போ இதை நம்ம எங்க இருந்து படிக்கணும், ஒரு சிலபஸ், அதாவது செய்யுள் பாடல் இருக்குல்ல, ஒரு செய்யுள் பாடல்ல அப்போ நான் வந்து இப்போ வீரமாமுனிவர் பாடல் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பாடல்ல வந்து என்ன இருக்கும், சொற்பொருள் இருக்கும். அந்த சொற்பொருளை நான் படிக்கிறேன், பாடலை படிப்பேன், சொற்பொருளை படிக்கணும், ஆசிரியர் குறிப்பா படிச்சுக்கணும் ஓகேங்களா. சோ அதுல அதை படிச்சோம்னா அது மூலமா நம்ம என்ன சொல்லிக்கலாம், நூலாசிரியர் தேர்ந்தெடுக்கலாம். புகழ்பெற்ற நூல், இப்போ பாரதியாரோட நூல்கள் என்ன ஓகேங்களா, 17 கீழ்கணக்கு நூல்களோட ஆசிரியர்கள் யார் யாரு, அப்போ ஓகேவா. இப்போ வந்து குமரகுருபரோட நூல்கள் என்ன, எஸ் ராமகிருஷ்ணனோட நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம தனியா போய் படிக்கக்கூடிய விஷயம் அல்ல. உரைநடை நான் ஃபுல்லா படிக்கிறேன், ஏன்னா சிலபஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி பகுதியா செய்யுள் இருக்கு இல்லையா, செய்யுள் முழுக்க நான் படிக்கிறேன். சிலபஸ்ல இருக்கிற செய்யுள் ஃபுல்லா 17 கீழ்கணக்கு, 17 மேல் கணக்கு, 50 ஐஞ்சிறு காப்பியம் ஓகேங்களா, சிற்றிலக்கியங்கள், மனோன்மணி, பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா, இது மாதிரி இருக்கு இல்லையா. சோ இது எல்லாத்தையும் சிலபஸ் வைஸா படிச்சிடல, கீழே இருக்குல்ல. சோ இந்த செய்யுள நான் படிக்கிறேன்ல, அறநூல்கள் ஓகேவா, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சிற்றிலக்கியங்கள், மனோன்மணி, நாட்டுப்புற பாட்டு, சமயம் நூல்கள், இதெல்லாம் படிக்கும்போது இந்த பாடல்கள் எல்லாம் யார் யார் எழுதுனா, அந்த ஆசிரியர்கள் வேற ஏதாவது பாடல்கள் எழுதியிருக்காங்களா. இப்போ வந்து ஒட்டகுத்தர் வந்து என்ன இருக்கா, மோருலா எழுதிருக்காரு, பிளஸ் தக்கையாக பரணி அவர் தானே எழுதிருக்காரு. சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டா நான் படிக்க போறேன் இல்லையா. சோ இது எல்லாமே நீங்க தனியா படிக்கக்கூடிய விஷயம் அல்ல ஓகேங்களா. சோ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டே செய்யுள் பிளஸ் உரைநடை, அதெல்லாம் நீங்க வந்து நூலாசிரியர் படிச்சுக்க போறீங்க அவ்வளவுதான் ஓகேவா. ஏன்னா உரைநடையில போய் பாரதிதாசன் படிக்க போறோம் இல்லையா. அப்போ பாரதியார் என்ன நூல் எழுதினாரு, பாரதிதாசன் என்ன நூல் எழுதினாரு நம்ம இங்க படிச்சுக்க போறோம். அது அந்த கண்டென்ட் தான் இது ஓகேங்களா. ரெண்டாவது தொடரும் தொடர்பு அறிதலும் ஓகேங்களா. தொடர் அதாவது தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஓகேவா, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன, திருக்குறள். கேட்டானா குரூப் 2021 கேட்டா நான் பாஸ் ஆன கொஸ்டின்ல கேட்டான்ல. சோ அதுதான். அப்போ என்ன அர்த்தம், அத இந்த சிலபஸ் கண்டென்ட் அடிப்படையில் கொடுத்திருக்கான். இப்போ நம்ம தனியா போய் இத படிப்போமா, இல்ல திருக்குறள் படிக்கும்போது நம்ம இந்த சொன்னதை படிச்சிருப்போமா. ஓகே, கரெக்டா தானே. நல் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன, நல்ல என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன, ஒத்த என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன, ஓங்கு பரிபாடல், ஓங்கு என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன ஓகேங்களா. இதெல்லாம் எங்க நம்ம படிக்க போறோம், இதெல்லாம் சிலபஸ்ல நம்ம அங்கங்க படிச்சுட்டு வரோம் இல்லையா. அவ்வளவுதான். 17 கீழ்கணக்கு படிக்கும்போது இந்த அடைமொழியை சேர்த்து படி, ஒரு பாடல் படிக்கும்போது அதோட அடைமொழியை சேர்த்து படிக்க போறோம் ஓகேங்களா. நூல் குறிப்பை படிக்கும்போது அதை சேர்த்து படிச்சிருவோம். சோ இதுவுமே தனியா படிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இதெல்லாமே செய்யுள் உரைநடை நம்ம நல்லா படிச்சாலே இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுட்டு வந்துடலாம். ஒரு முறை வேணும்னா ஒட்டுமொத்தமா ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்ப நூலாசிரியர் மட்டும் தனியா நமக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆனா அதை மட்டுமே படிக்கணுமா அப்படின்றது கிடையாது. செய்யுளையும் உரைநடையும் நல்லா தெளிவாக படிக்க வேண்டும் ஓகேங்களா. சோ அதே மாதிரி தான் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யாரு, அடிகள் நீரே அருளுக என்று கூற்றுக்கு உரியவர் யாரு, இளங்கோவடிகள் என்ற கூற்றை கூறியவர் யாரு,
சீத்தலை சாத்தனார். ஓகேவா? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. யார் சொன்னது? பாரதிதாசன் சொன்னது. யாருக்கு சொன்னது? பாரதியார சொல்லியிருப்பாரு. அப்போ இக்கூற்றால், இத்தொடர்பால், ஓகேங்களா? இத்தொடரால் அறியப்படும் சான்றோர் யாரு? அதை கூறியது யாரு? சோ இதுதான். இதெல்லாம் தனியாவே நம்ம படிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் உரைநடையும் செய்யுளும் படிக்கும்போது அதுல வந்துற போகுது. ஓகேங்களா? தேசிய காத்தம் செம்மல் என்று பாராட்டப்படுபவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? சோ இதுதான் இந்த கண்டென்ட். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். இதுக்கு போயிட்டு வேர் டு ஸ்டடி கொடுங்க சார். நான் வேர் டு ஸ்டடி இருந்தா தான் நான் ஒரே லைன் தான் இருக்கும் அந்த புக்ல. அந்த ஒரு லைனை தேடி தேடி நான் வேர் டு ஸ்டடி எடுக்கவும் நீ தேடி தேடி படிக்கவும் முடியாது. செய்யலையும் முறைநடை தெளிவா படிச்சுனா இதெல்லாம் எழுதலாம். பிரித்தெழுதுக. எல்லா பாடல்களிலும் பிரித்தெழுத கொடுத்திருப்பான். நம்ம படிக்கிறோம் இல்லையா? எல்லா பாடல்களையும் புக் பேக்ல பிரித்தெழுத கொடுத்திருப்பான். அத படிச்சீங்கனாலே முடிஞ்சு போச்சுல. பாடல்களை தெளிவா படிக்கும்போது பிரித்தெழுதுக, சொற்பொருள் தருக, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? உங்களுக்கு சொற்பொருள் தெரிஞ்சா போதும், எதிர்ச்சொல் ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? இப்ப விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு தெரிஞ்சா அப்ப விசும்பு வானத்துக்கு ஆப்போசிட் என்ன நிலம், அப்ப விசும்புக்கு ஆப்போசிட் அசும்பு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடலாம், எழுதிட்டு போயிடலாம். சோ உங்களுக்கு என்ன தெரியணும், பாடல்களை நல்லா படிக்கணும், சொற்பொருள் நல்லா தெரியணும். ஓகேங்களா? பிரித்தெழுதுக தெரிஞ்சா பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் சொற்பொருள் நல்லா தெரிஞ்சா எதிர்ச்சொல்லி எடுத்து எழுதிடலாம். தனியா படிக்க கூடாது. பாடலையும் உரைநடையும் படிக்கும்போது உரைநடையில எதிர்ச்சொல் வரப்போறது கிடையாது. அப்ப செய்யுள மட்டும் நல்லா படிச்சோம்னா என்னது, சொற்பொருள் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் எல்லாம் எடுத்து எழுதிடலாம் இல்லையா? பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போ வந்து 4 குடுத்துருவான். ஓகேங்களா? முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து 4 ஆப்ஷன் குடுத்துருவான். இதில் பொருந்தாததை காண்க. இயல், இசை, நாடகம். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வந்து என்ன குடுத்துருவான், வேற ஏதாவது ஒண்ணு குடுத்துருவான். ஓகேங்களா? இயல், இசை, நாடகம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு பொருந்தா 4வது ஒரு ஆப்ஷன் வரும். அப்ப அந்த 1 மட்டும் பொருந்தாது. 4 ஆப்ஷன்ல அது 1 மட்டும் பொருந்தாது. அப்ப அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி தான் நெறைய இருக்கு. இப்போ வந்து அ ஏதாவது ஒரு ஆப்ஷன், இப்ப பாரதியாரோட பாரதியாரோட நூல் குடுத்துருவான். ஓகேங்களா? பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா? பாரதிதாசரோட முப்படைப்பு என்ன அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் குடுத்துருவான். அதுல வந்து பொருந்தாதது எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் வரும், குயில் பாட்டு வரும், கண்ணன் பாட்டு வரும், அழகின் சிரிப்பு பாரதிதாசனே எழுதலையே. அப்ப அதுதான் என்னது, பொருந்தாத சொல்லு. ஓகேங்களா? இதையும் தனியா படிக்க தேவையில்லையே. சிலபஸ் நீங்க செய்யலையும் இதையும் நல்லா படிச்சது தெளிவா நம்ம படிச்சுட்டு போயிடலாம்ல. சோ அடுத்தது வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம தேடி படிக்க மாதிரி இருக்கும். அந்த பிழை திருத்தம். இப்ப இதுக்கு மேல வரப்போறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சிலபஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நான் நடத்திருக்கேன்ல. இப்போ இதுக்கு மேல வரதெல்லாம் பாருங்க என்னென்ன இருக்கு. பிழை திருத்தம் நடத்திருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் வந்து வீடியோவே போட்டேன். உங்களுக்கு வேணும் நோட்ஸும் நான் அனுப்பியிருக்கேன். நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம்ல இதுக்கான நோட்ஸும் நான் அனுப்பியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் கூட அனுப்புறேன். பாத்துங்க. பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஒவ்வொரு பாடம் புது புக்லயே இருக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கு முன்னாடி கலைச்சொல் அறிக அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில டிக்ஷனரி வேர்ட்ஸ் கொடுத்துறானா. ஓகேங்களா? அது கொடுத்துட்டு கலைச்சொல் அறிகன்னு சொல்லி கொடுக்குறானா இல்லையா? சோ அதை படிச்சாலே போதும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை அறிதல். பிழை திருத்தம். ஓகேங்களா? ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை அறிதல். ஓர் எழுத்து ஒரு மொழி நடத்தியிருக்கேன். நோட்ஸ் கொடுத்துருக்கேன். வேர்ச்சொல்லை தேர்வு செய்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? அகரவரிசை நடத்தியிருக்கேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்கள். ஒண்ணு இல்ல. இதை நம்ம சிலபஸ் வைஸா படிக்கிறோம் இல்லையா? படிக்கும் போதே அந்த சொற்கள் என்ன, என் பணி கடன் செய்து கிடப்பதே அப்படின்னு தான் உண்மையான வார்த்தை. இதை வந்து அவங்க எப்படி இருப்பான், என் கடன் ஓகேங்களா கிடப்பதே பணி செய்து அப்படின்னு மாறி இருக்கும். அதை நம்ம தூக்கி அரேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். சாதாரண யூஸ் பண்ற பழமொழியை கூட மாத்தி கொடுத்துருப்பான். ஓகேங்களா? தெய்வம் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருப்பான். நாம என்ன பண்ணணும், கரெக்டான நம்ம எப்படி சென்டென்ஸ் சொல்லுவோம் படிச்சிருக்கோம் அப்படின்றத எழுதி போறது தான் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதல். பெயர் சொல்லின் வகையறிதல். பெயர் சொல்லி என்ன நடத்திருக்கலாம். நான் இப்ப புதுசா சொல்றது ஒண்ணுமே இல்ல. இலக்கணம் ஃபுல்லாவே நடத்திருக்கேன். நீங்க படிக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் 4 கண்டம் தான். பொறுத்துக, தொடர், தொடர்புதல், நூல், நூலாசிரியர், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை தருக. இது மட்டும் தான் உங்களோட புக்ல செய்யலையும் உரைநடை படிக்கும்போது நீங்க தெளிவா படிக்க வேண்டியது. மீதி எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு நான் நடத்திட்டேன். ஓகேங்களா? என் வீடியோ பார்க்காதவங்க நான் கீழ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் போடுறேன். தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கான நோட்ஸ் நான் டெலிகிராம்ல போட்டிருக்கேன். நியோ டிஎன்பிசி அப்படின்ற குரூப்ல நான் போட்டிருக்கேன். டெஸ்ட் பேட்ச்க்கு நான் தனியா குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டாலே போதும். சரிங்களா?